கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் வசனம் 4 இறுதி பகுதி. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு அடிப்படையான உண்மையை நீங்களும் நானும் ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் பொழுது நாம் எல்லாரும் சமமாக நாம் பிறந்திருக்கின்றோம். அது இன்றைக்கு இருக்கிற வண்ணமாக ஜாதிகளை தூக்கி பிடிக்கிற மக்களாக இருந்தாலும் அல்லது மதங்களை தூக்கி பிடிக்கிற மக்களாக இருந்தாலும், என்ன ஜாதியிலே நாம் பிறக்கின்றோம், எந்த மதத்திலே நாம் பிறக்கின்றோம், எந்த நாட்டில் பிறக்கின்றோம், எந்த நிறத்திலே நாம் பிறக்கின்றோம், இதெல்லாமே ஒரு பொருட்டு அல்லவே அல்ல. ஆனால் பிறந்த பிறகு நாம் யாராய் வாழுகின்றோம், யாராக வளர்ந்து வருகின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கடவுளை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது மற்ற எல்லாரை காட்டிலும் அது ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. கடவுள், அதுவும் குறிப்பாக தன்னை உண்டாக்கின மெய் தேவனை கண்டு கொள்ளுதல், அவருக்காக வாழுதல், அவருடைய பிள்ளையாக அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மிகவும் தலையாய ஒன்றாக இருக்கின்றது. ஒரு மனிதன் கடவுளை தேடித்தான் வாழ வேண்டுமா, அப்படி ஒரு அவசியம் இருக்கிறதா என்றெல்லாம் இன்றைக்கு வியாக்கியானங்கள் செய்யப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மக்கள் கூட நிச்சயமாக அவர்கள் குற்றவாளிகள் அல்லவே அல்ல. அவர்களுடைய இருதயம் திறக்கப்படவில்லை, கண்கள் திறக்கப்படவில்லை. அதே வண்ணமாக இன்றைக்கு வெவ்வேறு நம்பிக்கையில் இருக்கிற மக்களை கூட நாம் நியாயம் தீர்க்க முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் கர்த்தரானவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கடவுளுடைய பார்வையில் அவர் வித்தியாசம் பார்க்கிறதில்ல. ஏனென்றால் எல்லா மக்களும் தன்னுடைய சொந்த சாயலில் உருவாக்கப்பட்ட மக்கள். ஆனால் நாம் கடவுளை எப்படி நாம் பார்க்கின்றோம், ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகின்றோம், அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. தன்னுடைய சொந்த குமாரனை கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க கொடுத்து ஒரு அற்புதமான ரட்சிப்பின் திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த நீதிமான்களாக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எவ்விதமாய் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லது எப்படி வாழ வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கின்றேன் என்கின்ற மக்கள் கூட இன்றைக்கு எப்படி வாழுகின்றார்கள், கடவுளை தேடுவதில் எந்த அளவிற்கு அவர்கள் முனைப்பு காண்பிக்கின்றார்கள் என்பதை சிந்திக்கும் பொழுது, இங்கே அற்புதமாக தீர்க்கதரிசி நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், விசுவாசத்தினாலே என்று சொல்லுகிறார். தன் விசுவாசத்தினாலே என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் நான் துவக்கத்திலே இருந்து சொன்னேன். ஒரு மனிதன் பிறந்து அவன் வளரும் பொழுது எதை கொண்டு வளருகின்றான்? இன்றைக்கு நாம் அனைவரும் என்ன நினைக்கின்றோம் என்றால்,
நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அநேக காரியங்கள் எனக்கு அவசியமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் நான் வளர்ந்து நின்றால்தான் என்னால் வாழ முடியும், அல்லது இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது, இல்லை என்றால் நான் வாழ முடியாது இந்த உலகத்தில் என்று கருதுகின்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இல்லையா? நம்முடைய பெரியவர்கள் கூட இப்படி சொல்லிவிட்டு போனார்கள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லி. பொருளாதாரம் ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கேள்வி எங்கே என்றால், அந்த பொருளாதாரத்தை நாம் ஈட்டும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் எவ்விதமாக அதை ஈட்டுவதற்கு நாம் முனைகின்றோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடவுளுடைய பார்வைக்கு உகந்த வண்ணமாக நாம் பொருளாதாரத்தை ஈட்டுகிற மக்களாக இருப்போமானால் நிச்சயமாக அது கடவுளுடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்கும். கடவுள் இன்னும் அதை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருப்பார். இது இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், மனிதர்கள் மீது சார்ந்து வாழ்கின்ற மக்கள். அவர்களும் மிக ஆபத்தான ஒரு காரியத்தை செய்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமாம்? தன் விசுவாசத்தினாலே. அப்படி என்றால் கடவுள் மீது அடிப்படையாக ஒரு மனிதன் என்ன வைக்க வேண்டும்? நம்பிக்கையை, விசுவாசத்தை வைக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தை நாம் வைக்கும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகள் பிழைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதை தான் ஒரே ஒரு வார்த்தையில் மிக அழகாய் சொல்கிறார், தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று என்ன? கடவுள் மீது விசுவாசம். அதற்கு பிறகுதான் இந்த உலக பிரகாரமாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை வைக்காமல், கடவுளை பற்றி கொள்ளாமல் ஒரு மனிதன் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நான் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக அவர் எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த காரியங்கள் அவருக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கொடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் கடவுளை அவன் விசுவாசித்து கடவுளை அந்த மனிதன் பற்றி கொள்ளுவாரானால் அவர் ஒன்றுமே இல்லாத நிலையில் இருந்தால் கூட அவர்களை ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதமாக வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பார். தான் கடந்து வந்த பாதையை அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய மகிமையினாலும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களினாலும் கடவுளுடைய அதிசயமான வழி நடத்துதலினாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மிக வித்தியாசம், பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் கடவுளை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையும், கடவுளை புறம்பே தள்ளிவிட்டு அல்லது பெயருக்கு நான் ஒரு கடவுளுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சொந்த ஞானத்தில் நான் இப்படியெல்லாம் பணத்தை ஈட்டி, பொருளாதாரத்தை ஈட்டி அல்லது இதையெல்லாம் செய்து இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தால்தான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி கடவுளை மறந்து தான் முயற்சிக்கின்ற முயற்சியில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருப்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் எப்பொழுதும் நாம் கடவுளால் நடத்தப்படும் பொழுது அது மிகவும் அற்புதமான ஒன்றாக இருக்கும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்மை பிழைப்பூட்டுவது கடவுள், நம்மை வழிநடத்துவது கடவுள், நம்மை ஆசீர்வதிப்பது கடவுள். ஆகவே அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். இந்த உலகத்தில் நம்முடைய சுய திறமை மேன்மை ஒன்றுக்கும் உதவாது.
ஒரு மனிதன் கடவுளை பற்றி கொண்டால்தான் கடவுளுடைய ஆசீர்வாதம்தான் அற்புதத்தை செய்யும், அதிசயத்தை செய்யும், ஒரு மன நிறைவான வாழ்க்கையை நமக்கு தரும். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் அவரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன்.